சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு சத்திய மார்க்க குடும்பத்தாராக டிசம்பர் மாதத்திலும் 1வது வாரத்தின் முதலாம் நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சத்திய தெய்வீக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே சத்திய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, 2025ஆம் வருடம் துவங்கி 11 மாதங்கள் கடந்து 12வது மாதத்திலே 1வது வாரத்தின் முதலாம் நாளிலே சத்திய பந்தியோடு ஆராதனை முறைமையை அனுசரிக்கும்படி தேவ கிருபையினாலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை முறைமை அநாதி தேவனுடைய ஆலோசனை சித்தம் திட்டத்தின்படி நித்திய காலங்களாக செய்யப்பட்டு வருகிறது. நாமும் நம்முடைய காலங்களிலே நம்முடைய இடங்களிலே இதனை ஒவ்வொரு முறையும் வார நாட்களிலே அனுசரிக்க தெய்வம் கிருபை அளித்து வருகிறார். இந்த பாக்கியத்தை நாம் நிறைவேற்ற இந்த நாளையும் தெய்வம் நமக்கு அருளியிருக்கிறார். 3 பகுதிகள், 7 சத்தியங்கள். 1ஆம் வாரத்தின் முதல் நாள் என்றபடியால் இன்றைக்கு சத்திய பந்தியும் அனுசரிக்க இருக்கின்றோம். இப்போதும் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய உட்பிராகாரத்தின் வேலைக்குள் முதல் 2 விதமான சத்தியங்களில் முதல் சத்தியமாக காணப்படுகின்ற சத்திய சுத்திகரிப்பு செய்தியை நாம் முதலாவது கேட்க இருக்கிறோம். சுத்திகரிப்பு செய்தியை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு எதற்காக பேசுகிறார் என்றால், நம்மை ஆய்ந்து நம்முடைய நிலையை நாம் கண்டுணர, நம்முடைய குறைகள் குற்றங்கள் அசுசியை கண்டுபிடிக்க இந்த சுத்திகரிப்பின் சத்தியத்தை பேச இருக்கிறார். ஆகவே என்னை நான் அறிய, என்னுடைய குறை குற்றத்தை உணர இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரிப்பின் சத்தியத்தின் மூலம் என்னோடு பேச வேண்டும் என்கிற உணர்வோடு நாம் தெய்வ சமூகத்தில் காணப்பட வேண்டும். இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், மோசம் போகிறவர்களாக வாழ்கிற குற்றம். தலைப்பினை நாம் எழுதிக் கொண்டு அதற்கு தேவையான ஆதார மற்றும் ஒத்து வசனங்களையும் நாம் எழுதி கொள்ள இருக்கின்றோம். முதல் வசனம், ஆதார வசனம் யாக்கோபு 1:16.
2ஆம் வசனம் நீதிமொழிகள் 10:17. 3ஆம் வசனம் ஆமோஸ் 2:4. 4ஆம் வசனம் 2 கொரிந்தியர் 2:11. கடைசியாக 5ஆம் வசனமாக நாம் எப்போதும் எழுதி கொள்ளக்கூடிய சங்கீதம் 73:13. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால் மோசம் போகிறவர்களாக வாழ்கிற குற்றம். நாமும் அறிய வேண்டிய ஒரு குற்றம் தொடர்புள்ள சத்தியம். உலகத்தில் வாழ்கிற எந்த ஒரு மனிதனும் மனுஷியும் மோசம் போகிறது நல்லதல்ல. உலக மக்களே மோசம் போகாம வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா தேவ ஜனங்கள் அதிலும் அதிகமாக மோசம் போகாத வண்ணமாக வாழ்க்கையை நடத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கவனிக்கும் போது நாம் பல விதங்களில் மோசம் போகிறோம். முதலாவது, இந்த வார்த்தையின் பொருளை நாம் அறிய வேண்டும். மோசம் என்ற வார்த்தையை வஞ்சிக்கப்படுதல், ஏமாற்றப்படுதல். மோசம் போக்குதல் அல்ல, மோசம் போதல். மோசம் போகிறவர்கள். மோசம் போகிறவர்கள் என்றால் வஞ்சிக்கப்படுகிறவர்கள், ஏமாற்றப்படுகிறவர்கள். யாரெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் ஏமாற்றப்படுகிறார்களோ அவர்களும் தேவனுடைய பார்வையிலே குற்றமுள்ளவர்கள், குற்றவாளிகளாக இருக்கின்றனர். தேவ ஜனமாக இருக்கின்ற நாம் மற்றவரை மோசம் போக்குகிற குற்றவாளியாகவும் இருந்துவிடக்கூடாது. அதாவது மற்றவர்களை வஞ்சிக்கிற, ஏமாற்றுகிற ஆட்களாகவும் இருந்துவிடக்கூடாது. அதே போல மற்றொருவர் நம்மை மோசம் போக்குகிற சூழ்நிலை வரும்போது நாமோ மோசம் போகிறவர்களாகவும் வாழ்ந்துவிடக் கூடாது. மோசம் போக்குவது எப்படி குற்றமோ மோசம் போகிறதும் குற்றம்தான் என்பதை நாம் அறிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எதற்காக எப்போதெல்லாம் மோசம் போக்குகிற ஒவ்வொரு நபரிடத்திலும், ஒவ்வொரு ஆட்களிடத்திலும், ஒவ்வொருவரிடத்திலும் நாம் எப்படி மோசம் போகிறவர்களாக வாழ்ந்து வருகிறோம் என்பதை இன்றைக்கு வேத வசனங்களின் அடிப்படையிலே, சத்தியத்தின் அடிப்படையிலே கேள்விப்பட இருக்கிறோம். இன்றைக்கு நாம் கேள்விப்படுவதோடு மட்டுமல்லாமல் இன்னும் எவ்விதத்திலெல்லாம் நாம் மோசம் போகிற அளவிற்கு குற்றம் செய்ய வாய்ப்புகள் உண்டு என்பதையும் பின்னாட்களிலே நாம் வேதத்திலே கண்டுபிடிக்கக்கூடிய விழிப்புணர்வு உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் வாழ்நாளெல்லாம் நாம் மோசம் போகாமல் வாழ்க்கை நடத்த வேண்டும். உலகத்தில் இப்படி சொல்லுவாங்க, நானே கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறேன், அதை கொஞ்சம் கொஞ்சமா சீட்டு போட்டு ஒரு பெரிய தொகையை சேர்த்து அதை எடுத்து இந்த காரியமெல்லாம் பண்ணலாம்னு இருந்தேன். ஆனால் சீட்டு கம்பெனிக்காரன் எனக்கு ஆசையை காட்டி கடைசியில் என் பணத்தை எல்லாம் மோசம் போக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்படுறோம். மோசம் போக்கினவன, மோசம் போனவர் குற்றவாளி என்று சொல்வதை நாம் கேட்டு வந்திருக்கிறோம். மோசம் போக்குகிறது குற்றம் என்றால் மோசம் போகிறதும் குற்றம்தான் என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த தலைப்பினை நாம் எங்கிருந்து எடுத்துக்கொண்டோமானால் யாக்கோபு 1:16 எடுத்திருக்கிறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிச்சு கேளுங்க. என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். யாக்கோபு எழுதின நிருபத்திலே சபையாருக்கு இப்படி ஒரு வார்த்தைய எழுதி வைத்திருக்கிறார். தேவ ஜனம், தேவ மக்கள் மோசம் போகாதிருக்க வேண்டுமா? மோசம் போகிறது குற்றம் இல்லைன்னா எழுத வேண்டியதில்லையே. எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையானது நாம் வாசித்த வேத வசனத்தில் ஒரு குற்றமாக நாம் அறிய வேண்டும். மனம் திரும்பி பல வருடங்கள் ஆயிருக்கலாம். தேவ ஜனமா தேவனுடைய சபைக்குள்ளே வாழ்ந்து வரலாம். உலக மக்கள் மத்தியிலே, நம்ம குடும்பத்துல மற்றவங்க முன்னால அதிக விவரம் உள்ளவங்க போல நம்ம காணப்படலாம். சில நேரம் நம்ம குழந்தைங்களை
ஏதாவது சின்ன வேடிக்கை காட்டி ஏமாத்துவோம். அந்த மாதிரி பெரியவங்களை வேடிக்கை காட்டி ஏமாத்த முடியாது. சின்ன பிள்ளைய ஏமாத்திட்டு பெரியவங்க கிட்ட அந்த மாதிரி நம்ம செய்து காட்டும் போது அவங்க ஏமாற மாட்டாங்க, அதாவது மோசம் போக மாட்டாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, என்னையெல்லாம் யாரும் ஏமாத்த முடியாது, என்னையெல்லாம் யாரும் மோசம் போக்க முடியாது, அப்படி சொல்லுவாங்க. ஒருவேளை சில காரியங்கள்ல எச்சரிக்கையோடு தெளிவான சிந்தையோடு காணப்படலாம். ஆனால் பல காரியங்களிலே நம்மையும் அறியாமல் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் மோசம் போகக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிச்சு அதுல இருந்தெல்லாம் வெளியே வருவதற்கு இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற சுத்திகரிப்பின் செய்தி சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. வேதத்திலிருந்து என்ன மாதிரியான காரியங்கள் எல்லாம் என்னைய மோசம் போக்குங்கிறத நாம அறிய அடுத்தடுத்த 3 வசனங்களை ஒவ்வொன்றா நான் வாசிக்க இருக்கிறேன். கவனிச்சு கேளுங்க, பாருங்க. அடுத்த வசனம் நீதிமொழிகள் 10:17. புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். கொஞ்சம் கவனமா கேட்க வேண்டிய ஒரு வேத வசனம். இல்லை என்றால் இந்த வேத வசனம் நமக்கு தெளிவா இருக்காது, புரிய விளங்காது. கவனமா எல்லாரும் கேளுங்க. கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். எல்லாருடைய வாழ்க்கையிலன்னு சொல்ல முடியாது, ஆனால் பெரும்பாலும் 99% இந்த வசனத்தை நானும் கடைபிடிக்கணும், நாமும் அறிஞ்சு கடைபிடிக்கணும். முதல்ல கண்டனை என்ற வார்த்தைக்கு பொருள் என்னன்னு விளங்கணும். கொஞ்சம் கவனமா கேளுங்க. கண்டனை என்ற வார்த்தை கண்டிதம் என்ற வார்த்தையோடு தொடர்புடையது. கண்டிதம் என்ற வார்த்தை நாம் ஒன்றை நிராகரிக்கக்கூடிய உணர்வு இல்லாமல் இருப்பதை குறிக்கிறது. இன்னும் எளிமையா சொல்ல போனா, ஒரு காரியத்துக்கு மறுப்பு சொல்லக்கூடிய தெளிவு இல்லாம மறுக்கக்கூடிய காரியத்தை வெறுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. கொஞ்சம் கவனமா கேட்கணும்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஒன்னும் இல்லைங்க, ஒரு விசேஷத்துக்கு நம்ம போறோம், அங்க பல பேர் கூடி வருவாங்க. அது நல்ல விசேஷமா இருக்கலாம், ஒரு கெட்ட விசேஷமா இருக்கலாம். நல்ல விசேஷத்திலையும் சரி, கெட்ட விசேஷத்திலையும் சரி, கெடுதியான சில செயல்களை சிலர் செய்வார்கள். களியாட்டு இருக்கும், சிகரெட்டு பிடிக்கிற காரியங்கள் இருக்கும், மதுவஸ்த அருந்தக்கூடிய காரியம் இருக்கும். திடீர்னு இதெல்லாம் அங்க ஆயத்தம் பண்ணுவாங்க. நம்ம அங்கதான் இருப்போம், நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெளிவா இருப்போம். ஆனா நம்மளை சுத்தி இருக்கிற நண்பர்கள் எல்லாம் அதிலே உழன்று அடிமையா வாழக்கூடிய, பாவ வாழ்க்கையை நடத்தக்கூடிய, துன்மார்க்க ஜீவியை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அவர்கள் அதை செய்யும் போது நாமும் அங்க இருக்கிறபடியினால நம்மை அவர்கள் செய்வதற்கு தூண்டுவார்கள், அழைப்பார்கள், அவர்களோடு நம்மை சேர்த்து கொள்ள முனைப்பாக இருப்பார்கள். அந்த வேளையிலே வாங்க ஒரு கை போடுங்க, சீட்டாடலாம் அப்படிம்பாங்க, வாங்க ஒரு கை போடுங்க, கொஞ்சம் குடிக்கலாம் அப்படிம்பாங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கு நம்மளை அழைக்கும் போது, நம்மளை இழுக்கும் போது, அப்போது நாம் அங்கே இடம் கொடுக்கக்கூடிய உணர்வில் இருக்கிறோமா? தூரத்துல இருந்து மனைவி செய்கை காட்டுவாங்க, அங்க உட்கார்ந்து இருக்காதீங்க, எழும்புங்க அப்படிம்பாங்க. அப்படின்னா அந்த கூட்டம் சொல்றத செய்யாம கண்டனையை வெளிப்படுத்தி நிராகரிப்ப, மறுப்ப தெரிவிங்க அப்படிம்பாங்க. ஆனா மனைவி சொல்றதெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம். அதாவது மனைவி எனக்கு இப்படி சொல்றாங்கன்னு அதை வெறுத்துட்டு தப்பு செய்ய நம்மளை அழைக்கிறாங்களே, கூப்பிடுறாங்களே, இழுக்கிறாங்களே, அவர்களோட எசஞ்சு மோசம் போகிற ஒரு குணபாத்திரமா இருக்கிறோமா? மனைவி நல்ல விஷயம் சொல்றாங்க, மறுப்பு தெரிவிங்க. பல நேரங்கள்ல அப்படியெல்லாம் இருக்கும். இது ஒரு உதாரணம், பல சம்பவங்கள் இருக்கும். அவங்க அதை கேட்கறாங்க, நீங்க கொடுத்துடாதீங்க. அவங்க அந்த காரியத்துக்கு கூப்பிடுறாங்க, நீங்க போயிடாதீங்க. இப்படி மனைவி பல காரியங்களுக்கு சொல்லுவாங்க. கணவன் மனைவி மறுப்பு சொல்றத, நிராகரிக்க சொல்றத வெறுத்துட்டு அந்த நபரோடு மோசம் போகிற ஒரு பாத்திரமா வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறத பல இடங்கள்ல பார்க்கிறோம். இதே மாதிரி கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு பல காரியங்களை கண்டனையா, மறுப்பா வெளிப்படுத்துவாங்க. என்னைய சொல்றது, நான் முடிவு பண்ணிட்டேன்னா செய்வேன், இல்ல நீ அப்படி அந்த காரியத்துல ஈடுபட்டுட்டு நாளைக்கு சின்ன பின்ன பட போற, அது நல்லது இல்லை, அது தேவையில்லை அப்படிங்கும் போது கேட்க மாட்டாங்க. சில கணவன்மார்களிடத்துல கண்ணனையை வெறுக்கிற குணம் இருக்கு. அதாவது மோசம் போகிறதுக்கு ஏதுவான ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கு. அதே மாதிரிதான் சில சௌகரியமார்களிடத்திலையும் இருக்கு. ரொம்ப எச்சரிக்கையா வாழ்க்கையை நடத்தணும். எந்த விதத்திலையும் நான் மோசம் போயிடக்கூடாது. எந்த ஒரு காரியமானாலும் சரி, ஒரு விசேஷ வீட்டிலையா இருக்கட்டும், ஒரு பிசினஸா இருக்கட்டும்,
ஒரு உறவா இருக்கட்டும், ஒரு நல்லது கெட்டதா இருக்கட்டும், எதுலையுமே நாம் அங்கே இணைக்கப்படுவதற்கு முன்பு, அவர்களோடு சேர்வதற்கு முன்பு, அவர்களோடு கலந்து செயல்படுவதற்கு முன்பு எனக்குள் மறுப்பு தெரிவிக்கிற, கண்டனையை வெளிப்படுத்துகிற குணம் இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் எடுத்த உடனே எஸ் சொல்லக்கூடாது. கூடுமான வரை நோ சொல்ல பழகணும், மறுப்பு தெரிவிக்க பழகணும், கண்டிதத்தை மறுப்ப நிராகரிப்ப வெளிப்படுத்தக்கூடிய தெளிவுள்ளவர்களா இருக்கணும். இவ்வளவு இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். வாங்கல நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம், நான் 1 லட்சம் போடுறேன், நீங்க 1 லட்சம் போடுங்க அப்படிம்பாங்க. இவங்க அவங்க கிட்ட 1 லட்சம் போட மாட்டாங்க, அவங்க இவங்க கிட்ட 1 லட்சம் போடுவாங்க. கடைசியில அந்த 1 லட்சத்தை திருப்பி கொடுப்பாங்க. 1 லட்சம் போட்டீங்களா, பாத்தீங்களா 1 லட்சம் எடுத்தாச்சே, இப்ப 5 லட்சம் போடுங்க அப்படிம்பாங்க. 5 லட்சம் போடுவாங்க, அதுலயும் பாதிய திருப்பி கொடுப்பாங்க. பாத்தீங்களா, பாதி உடனே வந்துருச்சு, மீதி அடுத்த நம்ம எடுத்துருவோம். அதே சமயத்துல இப்ப ஒரு 10 லட்சம் போடுங்களேன், லாட்டா எடுத்துடலாம் அப்படிம்பாங்க. திரும்ப ஒரு 10 லட்சம் போடுறது, ஏற்கனவே போட்ட 2.5 லட்சம் இந்த 10 லட்சமும் சேர்த்து இவர் எடுத்துட்டு போயிடுவார், மோசம் போயிடுவார். சொன்னவன செய்கிறது, மறுப்பு தெரிவிக்காம நடக்கிறது, மோசம் போகிறதற்கு ஏதுவாக இருக்குங்கிறத அறியாம இந்த உலகத்துல எத்தனையோ பேர் மோசம் போறாங்க. தேவ ஜனமே எச்சரிக்கையா இருக்கணும். வாங்கலாம் எங்க சர்ச்சுக்கு ஒரு நாளைக்கு இல்லைங்க, வாரம் வாரம் நாங்க எங்க சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஏங்க எப்போ உங்க சர்ச்சுக்கு தாங்க போறீங்க, எங்க சர்ச்சுக்கு ஒரு நாளைக்கு வாங்கல, இப்படித்தானே எங்க சர்ச்சை தாண்டி தானே போறீங்க. ஒரு நாள் எங்க சர்ச்சுக்கு வந்தாலும் உங்க பாஸ் ஒன்றும் சொல்ல மாட்டார், அவருக்கு என்ன தெரியவா போகுது, ஏதோ காரணம் நீங்க வரலன்னு சொல்லிடுவாரு. நல்ல உள்ள கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்களா எப்படி இருக்கு உங்க சர்ச்சு, பாத்தீங்களா அதுக்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, எவ்வளவு பெரிய கட்டடம் பாருங்க, என்னமா மியூசிக் எல்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்கு, எவ்வளவு கூட்டம் பாருங்க. அங்கன்னா நீங்க சின்ன இடத்துல போயிட்டு என் பாஸ் பாத்தீங்களா எப்படி நடத்துறாரு, சத்தியத்தை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க. மோசம் போக்குதல் என்பது வஞ்சிக்கப்படுதல், மோசம் போகுதல் என்பது வஞ்சிக்கப்படுதல், ஏமாற்றப்படுதல் மாதிரியே மயக்கப்படுதலையும் குறிக்கிறது. அதை இதையும் காட்டி அதை இதையும் சொல்லி மயக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் இந்த சம்பவம் நடந்துச்சு, வேற எங்கேயும் வெளியே கொண்டு போகல. ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஏவாள் மோசம் போனான், அடுத்தபடியா தொடர்ந்து ஆதாம் மோசம் போனான். ஆதி பெற்றோருடைய நிலைமை தான் இன்றைக்கு சபை மக்களுடைய வாழ்க்கையும் நீங்களும் நானும் மோசம் போகக்கூடிய நிலைமையில இருக்கிறோமா இல்லையாங்கிறத அடுத்தடுத்த வசனங்கள் மூலமா தெளிவா விளங்கி கொள்ள போகிறோம். முதல்ல மனிதர்கள் நம்மை மோசம் போக்கும் போது அவரிடத்திலே நாம மோசம் போகிறது குற்றமாக இருக்கிறது போல, அடுத்த வசனம் ஆமோஸ் 2:4 வாசிக்கிறேன் கவனிங்க. மேலும் யூதாவின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கைகொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்களே. வேத வசனத்துல அநேக காரியங்கள் இருக்கிறது. தேவ ஜனம் தங்களுடைய பிதாக்கள் பின்பற்றின பொய்களினாலே மோசம் போனார்களே. பொய் அல்ல, பொய்கள். இந்த வார்த்தை ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. இங்கே எழுதப்பட்டிருக்கிற பொய்கள் என்பது அந்நிய தேவர்களோடு தொடர்புடைய ரகசியம். அந்நிய தேவர்களை பின்பற்றி மோசம் போனார்களே. முதல் வசனத்துல பார்த்தோம், உலக காரியங்கள் நமக்கு தேவையா தேவையில்லையா, வேண்டுமா வேண்டாமா, செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிறத கண்டுபிடிக்க முடியாம மறுப்பு தெரிவிக்காம, அந்த மறுப்பு தெரிவிக்கிற அந்த குணத்தை வெறுத்து நம்ம மோசம் போறோம்னு சொல்லி பார்த்தோம். அது பணமா இருக்கலாம், வேற எந்த ஒரு காரியமா இருக்கலாம். ஆனா இந்த காரியம், இந்த வசனம், தேவ ஜனங்கள் தேவனை பின்பற்றி வாழணும், அந்நிய தேவர்களை பின்பற்றி மோசம் போயிருக்கிறாங்க. என்னைக்கும் பாருங்க, உலகம் எங்கிலும் கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்களை பின்பற்றுகிறாங்களே, பரிசுத்தவான்களை கும்பிடுறாங்களே, நமக்கு முன்னால வாழ்ந்துட்டு போனவங்களை ஆராதிக்கிறாங்களே, அது மோசம் போயிருக்கிறது தானே. தேவகுமாரன் இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொள்ளாம மரியாள் வழியாக தங்களுடைய குறைகள் குற்றங்கள் மன்னிக்கப்படுவதாக மோசம் போயிருக்கிறாங்களே. யூத ஜனங்களுக்கும் என்னைக்கு இருக்கிற புதிய ஏற்பாட்டு சபை ஜனங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம். பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் அந்நிய தேவைகளை பின்பற்றி மோசம் போனாங்க, பொய்களை பின்பற்றி மோசம் போனாங்க. வேதம் சொல்லுது, எந்த மனுஷனும் பொய்யன். பூமியில பிறந்ததான மனிதர்களை, பரலோகத்தில் சேவிக்கிறதான தேவ தூதர்களை இன்றைக்கும் கிறிஸ்தவ மக்கள் தொழக்கூடிய, ஆராதிக்கக்கூடிய, சேவிக்கக்கூடிய, பொய்களை பின்பற்றக்கூடிய அந்த மோசம் போகக்கூடிய காரியங்கள் இருக்கத்தானே செய்கிறது. நீங்களும் நானும் அந்நிய தெய்வங்களுக்கோ பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களுக்கோ அல்லது நமக்கு முன்னால வாழ்ந்து மரித்த பரிசுத்தவான்களுக்கோ எந்த விதத்திலையும் இடம் கொடுத்து அவர்களை பின்பற்றி மோசம் போகிறவர்களாக ஒரு காலம் வாழக்கூடாது என்பதை அறிந்திருக்க வேண்டும். அடுத்த வேதவசனம் 2 Corinthians 2:11.
சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. வாசிக்க கேட்டதான வேத வசனம் நாம் மோசம் போகிற காரியத்திலே சாத்தானும் ஈடுபடுவான் என்பதை நாம் அறிய முடிகிறது. முந்தின வசனங்கள் எல்லாம் நமக்கு வெவ்வேறு பாத்திரங்களை வெளிப்படுத்தினாலும், மூன்றாவதாக நாம் வாசிக்க கேட்ட 2 கொரிந்தியர் 2:11 சாத்தான் மோசம் போக்குகிறவன். சாத்தானாலே நீங்களும் நானும் மோசம் போகக்கூடாது. கொரிந்த சபை மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்தது நமக்கும் தேவை. சாத்தான் எப்படி மோசம் போக்குவான் அப்படின்னா, தந்திரங்களை கொண்டு வருவான். வேதத்துல தந்திரமான வார்த்தை எங்கெல்லாம் வருது அதெல்லாம் எடுத்து பார்க்கணும். இச்சகமான வார்த்தை தான் தந்திரத்துக்கு அடையாளம். அது 3 விதமான குழப்பங்களை உண்டு பண்ணும். அந்த 3 விதமான குழப்பங்கள் ஆவிய, ஆத்துமாவை, சரீரத்தை மோசம் போக்கும். அந்த இச்சகமான வார்த்தைகள் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை மோசம் போக்குகிறதற்கு நாம் இடமளிக்கிறபடியினாலே மோசம் போகிறவர்களாக மாற வாய்ப்பு உண்டு. இப்படிதான் ஆவி பெற்றோர் ஏதேன் தோட்டத்துல பிசாசு மூலமா மோசம் போனதை நம்ம வேதத்துல பார்க்க முடியும். என்றைக்கும் புதிய ஏற்பாட்டு சபைய சாத்தான் மிக தந்திரமா வஞ்சித்துக் கொண்டு வருகிறான், மோசம் போக்கி கொண்டு இருக்கிறான். எல்லாம் கள்ள உபதேசம் தான். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்களுக்கு கிருபை ஒன்னே போதும். நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், சந்தேகம் இல்ல. நமக்கு கிருபை தேவை, சந்தேகம் இல்ல. ஆனால் அவைகளை தந்திரமாக எடுத்து பிசாசு பிரயோகப்படுத்தும் போது இதனை அறியாமல், உணராமல் நீங்களும் நானும் மோசம் போகிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோமா கண்டுபிடிக்கணும். என்னங்க சத்திய மார்க்க சபைக்கு எவ்வளவு ஆழமா போறீங்க, என்ன முன்னேறிட்டீங்க? இருக்க இருக்க உங்க நிலைமெல்லாம் மோசம் தான். நீங்க இனி அங்க எதுக்கு போறீங்க? பேசாம இங்க வந்துருங்க. இங்க பாருங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, இங்க பாருங்க எந்த குறையும் இல்லை, இத்தனை வருஷமா இதே சின்ன இடம் தான் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள கூட்டிட்டு போய் அங்க சொல்லப்படுகிறதான, அங்க நடத்தப்படுகிறதான ஆராதனா முறைமைகளும் பிரசங்கங்களும் தந்திரம் உள்ளதும், ஜனங்களை நயவசப்பினாலும் எச்சக வசனங்களினாலும் மாயம் பண்ணி இழுக்கிற மாதிரி பிரசங்கங்களை பண்ணி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து தேவ சுத்தத்தை அறிய உணர விடாம மோசம் போக்கி தேவ ஜனம் என்ற போர்வையிலே தேவ ஜனம் அல்லாத ஒரு வாழ்க்கை நடத்த பிசாசு எத்தனிக்கிறத அறியாம மோசம் போகிறவர்களா இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் கிறிஸ்துவத்திலே வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபைக்கு போனா போதுங்க, எல்லா இடத்துலயும் பைபிள் வச்சுதானே பேசுறாங்க. அங்க என்ன வேற மதத்துல பயன்படுத்தக்கூடிய வேதத்தை வச்சா எல்லாம் நடத்துறாங்க? பைபிள் தாங்க, எல்லாம் ஊழியக்காரங்க தாங்க, எல்லாம் சத்தியம் தாங்க அப்படிங்கிற அளவுக்கு மோசம் போகிற ஒரு நிலைக்கு இன்னைக்கு மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம்? மனிதர்கள் மூலமாக மோசம் போகக்கூடாது, அந்நிய தேவர்கள் மூலமாக மோசம் போகக்கூடாது. அந்நிய தேவர்களுக்கும் மேல இருக்கிற சாத்தானால, பிசாசால நீங்களும் நானும் மோசம் போகக்கூடாது. மோசம் போக்குறது குற்றம் போல மோசம் போகிறது குற்றம் தாங்கிறத அறிய வேண்டும். அறிந்து உணர்ந்து சங்கீதக்காரன் மனம் திரும்பினது மாதிரி நாம மனம் திரும்ப கடைசி வசனம் சங்கீதம் 73:13 வாசிக்கிறேன், கவனிங்க. நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி, நமக்குள்ள இருதயம் இருக்கு, குற்றம் இல்லாமையில என் கைகளை கழுவினேன். நம்ம எல்லாருக்கும் உடம்பு இருக்கு. வெங்கல தொட்டியில தான் மோசம் போயிருக்கிறத கண்டுபிடிச்சு சங்கீதக்காரன் மனம் திரும்பி சுத்தம் பண்ணிக்கிட்டது மாதிரி என்னைக்கும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமைகளை நிறைவேற்ற உட்பிரகாரத்தின் முதல் சத்தியத்தை கேட்டு இருக்கிற நம்ம கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையில சேர்ந்து மனம் திரும்புதலோடு நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கழுவிக்கொள்ள நாம் ஆயத்தப்படுவோமா? எல்லாரும் எழுமி நிற்கலாம். எல்லாரும் கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையில எழுமி நின்று நம்மை நாம் ஆராய்ந்து கண்டுபிடித்து நாம எந்த வகையில எல்லாம் மோசம் போயிருக்கிறோம். நம்முடைய ஆவி மோசம் போயிருக்கா, நம்முடைய ஆத்துமா மோசம் போயிருக்கா, நம்முடைய சரீரம் மோசம் போயிருக்கா, கண்டுபிடிக்கணும். இவ்வளவு எளிதல்ல. என்னை யாரெல்லாம் மோசம் போக்குவா? உலக மக்கள் மோசம் போக்குவாங்க, சொந்தம் பந்தம் என்னைய மோசம் போக்கும், என் குடும்பத்தில் இருக்கிற யாராவது கூட என்னை மோசம் போக்க வாய்ப்பு இருக்கு. அதை விட சபைக்குள்ள இருக்கிற தேவ ஜனமே என்னை மோசம் போக்க வாய்ப்பு இருக்கு. இப்படியெல்லாம் மனிதர்கள் என்னை மோசம் போக்க வரும்போது நான் மோசம் போகிற ஒரு குணபாத்திரமா இருக்கிறேனா? கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான் என்று எழுதி இருக்கிறதே. யாரு என்ன சொன்னாலும் உடனே ஆமான்னு சொல்லி, நீங்க சொல்றது சரின்னு சொல்லி, நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறேன்னு சொல்லி, நீங்க சொன்ன காரியத்தில் ஈடுபடுறேன்னு சொல்லி உடனே இழுக்கப்பட்டு மயங்கி வஞ்சிக்கப்படுறோமா, ஏமாற்றப்படுறோமா? மன விஷயமா இருக்கட்டும், குடும்ப விஷயமா இருக்கட்டும், உறவு விஷயமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், எந்த காரியத்திலையும்
உடனே ஆமான்னு சொல்லி ஏமாந்து போறோமா, மோசம் போகிறோமா? அத வேதம் குற்றம்னு சொல்லுது. பேச்சுல மோசம் போகிறோமா, எண்ணங்கள்ல மோசம் போகிறோமா, செயல்கள்ல மோசம் போகிறோமா? அத வேதம் குற்றம்னு சொல்லுது. எந்த ஒரு மனிதனாலும் நீங்களும் நானும் மோசம் போகாம வாழணும். எத்தனை ஊழியக்காரன் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனை விசுவாசிகளை மோசம் போக்கி, ஊழியர்களால விசுவாசிகள் மோசம் போக்கப்பட்டு இருக்கிறாங்க, மோசம் போயிருக்கிறாங்க. எத்தனையோ ஊழியக்காரன் எத்தனையோ விசுவாசியினுடைய பணத்துல மோசம் போக்கி விசுவாசிகள் மோசம் போயிருக்கிறாங்க. உடல் ரீதியா மோசம் போயிருக்கிறாங்க, உடைமை ரீதியா மோசம் போயிருக்கிறாங்க. மனிதர்கள் மூலமாக நீங்களும் நானும் எங்கேயாவது மோசம் போயிருக்கிறோமா? அதை குற்றம்னு உணர்ந்து இனி அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அந்நிய தேவர்களையும் தெய்வம்னு நினைச்சு, பரிசுத்தவான்களையும் தெய்வம்னு நினைச்சு, தேவ தூதர்களையும் தெய்வம்னு நினைச்சு அவர்களையும் சேவித்தா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி, சேவிக்கிறது நம்ம கடமைதானேன்னு சொல்லி மோசம் போகிற ஒரு குணத்தோட வாழ்ந்து கொண்டு வருகிறோமா? அதை எனக்கு உணர்த்துன்னு சொல்லி கேட்கணும். சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு என்று எழுதி இருக்கிறதே. ஏதேன் தோட்டத்துல சாத்தான் நேரடியா வந்தான், வலு சர்ப்பம் நேரடியா வந்தான். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலையும் சரி, புதிய ஏற்பாட்டு சபைக்கும் சரி, அவன் நேரடியா வர்றதில்ல. இச்சகமான வசனங்களை, நய வசனிப்புள்ள வசனங்களை, கள்ள உபதேசங்களை கொண்டு தந்திரமா உள்ள வருவான். சத்திய மார்க்கத்தானா, சத்திய வானா வாழ்வதற்கு சத்தியத்தை தெய்வம் எனக்கு பிரசங்கமா, போதனையா, உபதேசமா கொடுத்து கொண்டு வரும்போது இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, சும்மா பைபிள் படிச்சா போதும், ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்டா போதும்னு சொல்லி கலப்பான காரியங்களுக்கு இடம் கொடுத்து தந்திரமா வஞ்சிக்கப்பட்டு மோசம் போகக்கூடிய பாத்திரமா நம்முடைய மனம் போய்கொண்டு இருக்கிறதா? சத்திய மார்க்க சபைக்கு வந்துட்டு எங்க வேணா போலான்னு சொல்லி ஒரு எண்ணம் உண்டாகிறதா? இல்ல எங்கேயாவது போலாங்கிற ஒரு எண்ணம் உண்டாகிறதா? எல்லாவற்றிலும் உணர்த்தப்பட வேண்டும். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவை அல்லவே. நீங்களும் நானும் பிசாசினுடைய உபதேசங்களுக்கு விளக்கப்பட்டு மோசம் போகாத வாழ்க்கையை தான் நடத்தணும்னு தேவன் விரும்புகிறார். ஆனால் ஏதோ விதங்கள்ல மோசம் போயிருக்கிறோமா? வனத்தும் தெய்வமேன்னு சொல்லி கேட்கணும். இது போக வேதத்துல மற்ற வசனங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு எப்படியெல்லாம் மோசம் போகக்கூடிய ஒரு குணபாத்திரமா நான் காணப்படுறேன், மெருதலை செய்யறேன், அக்கிரமத்தை செய்யறேன், பாவத்தை செய்யறேன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சு முழுசா மனம் திரும்பணும்னு சொல்லி ஒரு தெளிவுக்குள்ள வர வேண்டாமா? இதுவரை கேட்ட வசனங்களின் அடிப்படையில நான் எப்படியெல்லாம் என் கணவன்கிட்ட, என் மனைவிட்ட, என் பிள்ளைகிட்ட, என் பெற்றோர்கிட்ட, என் சொந்த பந்தங்க கிட்ட, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் மத்தியில அந்நிய தெய்வங்கள் காரியங்கள்ல சாத்தானால நான் மோசம் போயிருக்கிறேன்னு சொல்லி என்னை உணர்த்துன்னு சொல்லி எல்லாரும் கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துவார். கடந்த ஒரு வார காலமா கண்கள்ல இச்ச, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்ச, மெதுவான வார்த்தைகள், அக்கிரமான சிந்தைகள், பாவமான கிரியைகள்னு சொல்லி அடிமைத்தன குணபாவங்களோடு நாம எங்கெல்லாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம்னு சொல்லி என்னை உணர்த்து கேட்கணும். யாரு நான் எதுவுமே செய்யலைங்கிற மாதிரி அமைதியா நிக்க கூடாது. கல்வாரி வெண்கல தொட்டி அன்றைக்கு வந்து நிக்கிறதே நம்மை அறிய, நம்மை உணர, மனம் திரும்பதான். கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய குறைகளை, குற்றங்களை நீக்கி கழுவி சுத்தம் பண்ண அவருடைய சொந்த ஜீவனை, குற்றம் இல்லாத ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த உணர்த்துன்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேட்கலாமா? உங்களோடு கூட நானும் அப்படி உணர்த்தப்படுகிற ஒவ்வொருவரும் மௌனமா அறிக்கை செய்யலாம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், வேலை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறங்கம் பெறுவான் என்று எழுதி இருக்கிறதே. குற்றங்களை எல்லாம் உணர்ந்து அறிக்கை செய்திருக்கிறோம் அப்படின்னா அவைகளெல்லாம் விட்டுவிட உணர்வு பெற்றவர்களாக கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையிலே நிற்கிற நாம், கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஜீவனால கழுவப்பட, அவருடைய நாமத்தினால மன்னிக்கப்பட, வசனத்தினால சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்க இருக்கிறேன். சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, என்றைக்கும் நாங்கள் சுத்திகரிப்பின் செய்தியை கேட்டு எங்களை நாங்க கண்டுபிடிச்சு எங்க ஆவி ஆத்மா சரீரத்துல மனம் விரும்பி நம்மை நோக்கி கழுவப்பட ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே மன்னியோ. அவர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில கொடுத்த குற்றமற்ற மாசற்ற விளையாடப்பட்ட ஜீவ ஆவி ரத்தம் கலந்தினாலே கழுவோ. எபேசியர் 5:26, 1 கொரிந்தியர் 6:11, 1 யோவான் 1:7 படி நம்முடைய சத்திய வசனத்தினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொண்டபடியே செய்து விசுவாசிக்கிறோம். சகல துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்தியாவின் துணையோடு செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன்.